الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب كراهية تمني الموت بسبب ضر نزل به ولا بأس به لخوف الفتنة في الدين. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يتمنى أحدكم الموت إما محسنا فلعله يزداد وإما مسيئا فلعله يستعتب. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களின் தொடர்ச்சியாக ரியாது சாலிஹினுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 67ஆம் பாடம். துன்பத்தின் காரணமாக மரணத்தை விரும்புவது கூடாது. மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை, மார்க்க சோதனை ஏற்படுவதை அஞ்சினால் விரும்புவது குற்றமில்லை. இதில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மரணத்தை விரும்ப வேண்டாம். அவர் நல்லவராக இருந்தால் நற்செயலை அவர் அதிகமாக்கி கொள்ளக்கூடும். தீயவராக அவர் இருந்தால் தவறுக்காக பிழை பொறுப்பு தேடி கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில், முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில், உங்களில் ஒருவர் மரணத்தை விரும்ப வேண்டாம், மரணம் வேண்டி அதை கேட்டு பிரார்த்திக்க வேண்டாம். அவர் மரணித்து விட்டால் அவரின் செயல் அருந்துவிடும். நிச்சயமாக முஃமினுக்கு அவரது வயது நல்லதையே அதிகப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இங்கு முதல் விஷயம், இங்கு ஒரு மனிதனுக்கு சோதனை என்று வரும் பொழுது, அது உடல் ரீதியான சோதனையாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், வீட்டுடைய பிரச்சனையாக, எந்த ஒரு சோதனையாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சோதனையில் ஒரு முஃமின் என்பவன் மரணத்தை விரும்பக்கூடாது, மரணத்தை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. இது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறினார்கள், நீங்கள் எவரும் மௌத்தை நீங்கள் கேட்காதீங்க அல்லாஹ் தஆலாவிடம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு காரணம் கூறினார்கள், இம்மா முஹ்சினன் ஃபயஸ்தாது ஃபீ லஅல்லஹு யஸ்தாத். அவன் நல்லவனாக இருந்தால், ஒரு முஃமினானவன் நல்லவனாக இருந்தால், அவனுக்கு ஆயுள் அதிகப்படுத்தப்பட்டு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டு நல்ல அமல்களை செய்து நன்மையான காரியங்களை அவனை செய்வான், அதிகப்படுத்திக் கொள்வான். அது ஏன் துண்டித்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதிக்கின்றான். அந்த சோதனையில் தாங்க முடியாமல் அவன் மௌத்தை கேட்கும் பொழுது என்ன செய்கின்றான்? அவன் அறியாதனால், ஒன்றவன் சிந்திக்காதனால மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்க சட்டத்திற்கு எதிராகவும் செய்து விடுகின்றான். இரண்டாவது, அறிவுக்கு எதிராகவும் செய்து விடுகின்றான். அறிவுக்கு எதிராக செய்வது என்பது, அல்லது அறியாமல் தெரியாமல் செய்து விடுவது என்பது, சிந்திக்காமல் செய்யக்கூடிய இந்த அவசரப்பட்டு விடுவதனால் பாதிப்பு என்ன? அவன் நல்லவனாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் எதுவரைக்கும் சபராக இருக்கின்றானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு குணத்தை கொடுத்து நன்மையான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லது அதே நிலையில் இருக்கும் பொழுது ஒரு தஸ்பீ, நாம் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீ, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் தஹ்மீதும், ஒவ்வொரு வார்த்தையும் பன்மடங்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். யோசிச்சு பாருங்க, அந்த நிலையில் இருக்கும் பொழுது மனிதன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவனுக்கு அவனுடைய நன்மைகளை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துனியா, இந்த செல்வமும் வாரிசுகளும் இந்த உலகத்தின் அலங்கரிப்பே தான். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமாக இருக்கக்கூடிய நன்மையானது எது? கைருன் இன்த ரப்பிக ஸவாப வ கைருன் அமல், நன்மையான அமல்கள் தான் நிரந்தர பாக்கியாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும், மிஞ்சி இருக்கும். அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய சிறந்த கூலியை பெறுவான். இந்த விஷயத்தில் அதே இங்கு ஒரு மனிதன் அவன் மௌத்தை விரும்பி கேட்டு விட்டான் என்றால் இரண்டாவது தவறு செய்கின்றான், மார்க்கத்திற்கு முரணான சட்டம்.
மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது, நீங்கள் கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயத்தை அவன் கேட்டதற்குரிய தவறும் செய்து விடுகின்றான். இரண்டு தரப்பிலும், ஒன்று சிந்திக்கக்கூடிய விஷயத்தையும் தவறு செய்து விடுகின்றான், இரண்டாவது மார்க்க விஷயத்தையும் அவன் தவறு செய்து விடுகின்றான். ஒரு மனிதன், ஒரு முஃமின் சபராக இருந்தார் என்றால் அவனுக்கு இரண்டு விதமான நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும். ஒன்று, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சபராக இருந்து வந்திருக்கக்கூடிய சோதனை அவன் பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய விதியின் மீது பொருந்தி கொண்டு அவன் இருந்தான் என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இதுவரை என்றால் ஒரு முஃமினுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, அவனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், ஏன் அவனுக்கு குத்தக்கூடிய அந்த முள், அதனால் அவன் வலியையும் ரணத்தையும் உணர்ந்தான் என்றால் அதற்காக அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற ஹதீஸுகள் பார்ப்போம். முதல் விஷயம். இரண்டாவது, அவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு செயலாக அமையும் அவன் சபராக இருந்தான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சூரத்து ஸுமருடைய 10வது வசனத்தில் இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முழுக்க அவர்கள் செய்த அல்லது அவர்கள் பொறுமையுடன் இருந்ததற்குரிய கூலியை கணக்கிடாமல் நாம் முழுக்க அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சாபிரின் என பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாரை கூறுகின்றான். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன் என்ற எத்தனையோ வசனங்கள் நாம் பார்ப்போம். இரண்டு விதமான விஷயம். இதுவே மனிதன் அவன் தவறாக இருந்தான் அல்லது அவன் பாவியாக இருந்தான், அவனும் என்ன செய்யக்கூடாது? மௌத்தை கேட்கக்கூடாது. ஏன்? அவன் பாவியாக இருக்கும் பொழுது, அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தான் என்றால் அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாக்கியம் கிடைக்கும், அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தன்னுடைய தௌபாவை மன்னித்து, அவனை தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிறகும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா மௌத் என்று நிர்ணயித்து வைத்திருந்தான் என்றால் அவனுக்கு மௌத் வருவதற்கு முன்னாலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாக்கியம் அவனுக்கு கிடைத்து அவன் அந்த பாவத்திலிருந்து முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டவனாக அவன் பெறுவான். இல்லை என்றால் சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு வருது. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த விதியின் மீது என்ன அவனுக்கு புரிந்து, சரி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும், இதுலதான் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று திரும்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அவருடைய திருப்பு முனை ஒரு மாற்றமாக ஏற்படும் என்று இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை கூறி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, சபருடன் இருந்து சபருக்குரிய கூலியை அல்லாஹ்வுடன் நாம் பெற வேண்டும். சபர் என்றால் என்ன? பொறுமை. என்ன அர்த்தம்? பொறுமை. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஸ்டெட்ஃபாஸ்ட், ஃபர்ம் என்று சொல்லுவோம். பொறுமை என்ன அர்த்தம்? நீ எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாய் அதுல நீ பொறு. அல்லாஹை வணங்கி கொண்டு இருக்கின்றாய், அது வணங்கி கொண்டே இரு. அந்த இபாதத்துல நீ உனக்கு ஏற்பட்ட சோதனையில அதை விட்டுறாத. நீ ஏற்றுக்கொண்ட அந்த ரப்புல் ஆலமீனை உனக்கு ஏற்பட்ட இந்த உலக சோதனையினாலும் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தினால நீ அவனுக்கு வாக்குறுதி செய்ததை விட்டு விடாதே. அதில் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுடைய உதவியை நீ தேடிக் கொள்வாயாக, அல்லாஹிடம் அதற்குரிய கூலியை நீ பெற்றுக் கொள்வாயாக. அதுதான் பொறுமையாக இருப்பது. எந்த விஷயத்துல பொறுமையாக இருப்பது? மார்க்கத்துல நான் செய்யக்கூடிய அமல்கள் செய்து கொண்டே இருப்பேன், எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் சரி என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன், அதுல எந்த ஒரு மாற்றம் வராத போல நான் செய்து கொள்வேன் என்ற அந்த நிலையை நாம நிலையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது பொறுமையாக இருக்கு. இதனால் ஸ்டெட்ஃபாஸ்ட், ஃபர்ம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எப்பொழுது இந்த மௌத்தை விரும்பலாம் அல்லது கேட்கலாம் என்ற விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வில் வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்துடைய சோதனையிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து மறுமையுடைய சிந்தனையை உள்ளவர்களாக வாழச் செய்வானாக. வரக்கூடிய சோதனையில் அல்லாஹ் தஆலா அதில் பொறுமையுடன் இருந்து அவனுடைய பாக்கியத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பிறப்பியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆஃபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.